டேய், நேக்கு ஒரு சந்தேகம். என்னடா? மொட்டை மாடி எப்போவுமே பூட்டியே இருக்கும். அப்படி இருக்கும்போது செத்துப்போன பொண்ணு எப்படி அங்க போனா? டேய், செத்து போன பொண்ணு அங்க போலடா, அங்க போய் தான் அந்த பொண்ணே செத்து போச்சு. அப்படியே மூஞ்சில ஒரு அப்பு அப்பன்னு என்ன? ஏன்டா காமெடி பண்ண உனக்கு வேற நேரங்காலமே கிடைக்கலையா? சாரதியோட சந்தேகத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் இருக்கு? என்றைக்குமே மூடி கிடக்கிற மொட்டை மாடி கதவு அன்னைக்கு திறந்திருந்தது. அதுவும் கிளாஸ் ஆரம்பிக்க போகிற நேரத்தில். ஒரு பொண்ணு எதுக்கு தனியாக மொட்டை மாடிக்கு போகணும்? மாடியிலேருந்து குதிக்கத்தான். அதான் நானும் கேட்குறேன். மாடியிலேருந்து குதிக்கணும்னா கதவை திறந்து நேராக மாடி வரைக்கும் போய் அதுவும் யாரும் இல்லாத நேரத்தில் குதிப்பாங்களா? சந்தோஷ், இப்போ நீ என்ன சொல்ல வர? இது தானே நடக்க வாய்ப்பில்லைன்னு எனக்கு தோணுது. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒன்று இருக்கு. டேய், உன் கேள்வியெல்லாம் உனக்குள்ளே வச்சுக்க, யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிடாத. பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். இந்த கேள்வியே என்னோடது இல்லை, சாரதியோடது. ஆமா, நான் முதல்ல ஒன்று அர்ஜுன் நாட்டையே புரட்டி போடுற மாதிரி பெரிய கேள்வியை உங்ககிட்ட கேட்டுட்டேன். இது எப்படி தெரியுமா இருக்கு? சும்மா இருந்த சனினை தூக்கி பனியில விட்டுன மாதிரி இருக்கு. இல்லடா, நீ கேட்ட கேள்வியில் ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஒரு வேளை இது தற்கொலையா இல்லாமல் வேற மாதிரி இருந்துச்சுன்னா? ஆமாம், நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வேற யாராவது காம்படிட்டர்ஸ் இருக்காங்களா? டேய், நம்மளது என்ன பிரைவேட் இன்ஸ்டியூட்டா இல்லை ஸ்கூலா காம்படிட்டர்ஸ் இருக்கிறதுக்கு? இது பிளைண்ட் இன்ஸ்டியூட்ரா? அதுவும் இல்லாமல் நம்ம வாசன் சார் வேற சேரிட்டியில் இருக்காரு. நமக்கெல்லாம் காம்படிட்டர்ஸ் இருக்க சான்ஸே இல்லை. ஒன்று கவனிச்சியா நீ? அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இன்ஸ்டியூட்டை மூடணும்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆமாடா, ஒருவேளை வாசன் சார் கூட அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனையோ? இல்லாத ஒன்று உருவாக்குறதுல நம்மளை விட்டா வேற ஆளே கிடையாது. போனோமா, துக்கம் விசாரிச்சோமா, வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டு தேவையில்லாம வெட்டி பேச்சு பேசுறதெல்லாம் என்னவா இருக்கு? ஒரு விஷயத்துல முழுசா இறங்கினாதான்டா அதோட உண்மையே புரியும். இந்த உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை பார்க்காது கூட ஒரு வகையில் நல்லது தான். நீ சொல்றது கரெக்டு தான். பார்வை இல்லாதது பல வகையில நமக்கு நல்லது தான். எப்படி சொல்ற? நம்ம தான் கரண்ட் பில்லு, கேபிள் பில்லு எல்லாம் கட்டுறதே இல்லையே. என்னடி இந்த மஞ்சு இப்படி பண்ணிட்டா? நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? அவளை பத்தி பேசாத, அவ ஒரு கோழை. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ எங்க தெருல தான் இருந்தா. எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் அப்படிதான் பேசுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம தற்கொலை பண்ணிக்கிற எல்லாருமே கோழை தான். ஏய், பாவண்டி அந்த பொண்ணு, அவளுக்கு என்ன கஷ்டமோ? என்ன கஷ்டம் இருந்தா என்ன, அதை எதிர்த்து போராடி வாழ்றதுதான் வாழ்க்கை. இந்த சின்ன வயசுல தற்கொலை பண்ற அளவுக்கு என்ன பெரிய கஷ்டம் வந்துற போது? அவன் 1000 பிரச்சனைகளை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். தற்கொலைலாம் எதுக்குமே தீர்வு கிடையாது. தற்கொலை ஒரு தீர்வு கிடையாதுதான், ஒத்துக்கிறேன். ஆனா என்ன பண்றது? மனசு உடைஞ்சிட்டா அறிவுக்கு எதுவுமே எட்டாது. லவ் கிவ்னு யாராச்சும் ஏமாத்திருப்பாங்க. அவ என்ன பண்ணுவா? பாவம், இந்த மாதிரி உலகத்துல வாழ்றதை விட சாகிறதே மேலுன்னு நினைச்சு முடிவெடுத்திருப்பா. காதல் தோல்வினா செத்து போறது மட்டும்தான் ஒரே வழியா? பின்ன வேற எதுக்கு செத்து போவாங்க? மத்த பிரச்சனைகளுக்கு தற்கொலை பண்றவங்கள விட லவ் ஃபெயிலியருக்கு தற்கொலை பண்றவங்க தான் அதிகம். காதல் ஒரு பைத்தியம் மாதிரி. அது வந்துட்டா உறுதியானவங்க கூட உருக்குலைஞ்சு போயிடுவாங்க. ஆரம்பத்துல அது ஜாலியா தான் இருக்கும். போக போக அன்பு அதிகமாகி அது ஆளையே கொள்ளும். பா, அனுபவம் பேசுது போல. இதுக்கெல்லாம் அனுபவம் தேவையில்ல. நம்ம சுத்தி நடக்கிற விஷயமும் நம்ம கேள்விப்படுற நியூஸுமே நம்மளுக்கு நிறைய கத்து கொடுக்கும். ஏய், நியூஸ்னு உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. போன வாரம் கூட ஏதோ ஒரு ஊர்ல படித்தடுக்கி யாரோ கீழே விழுந்து இறந்துட்டாங்களாம். அந்த மாதிரி இவ தடிக்க விழுந்து இறந்திருப்பாளோ? அறிவு இருக்கா உனக்கு? தடுக்க விழுறவ செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து விழுந்திருக்கணும், இல்ல லைப்ரரி காரிடார்ல இருந்து விழுந்திருக்கணும். மொட்டை மாடிக்கு எதுக்கு போய் விழணும்? சாதாரணமா சாகணும்னு நினைக்கிறவங்க விஷம் தூக்க கயிறுன்னு போவாங்க. இவ பிழைக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் அவ்வளோ ஹைட்ல இருந்து விழுந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவகிட்ட அன்னைக்கு காலில் கூட பேசினேன். எப்போ போல அமைதியா தான் இருந்தா.
ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. இதுல சித்தி கொடுமை வேற. எப்பவும் ஜெயிக்கணும் தான் சொல்லிட்டே இருப்பா. நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்கு கூட எவ்வளவு ஆர்வமா ஓடி வந்து சேர்ந்தா தெரியுமா? நீ சொல்றத பார்த்தா அவளுக்கு வீட்லயும் அன்பு கிடைக்கல, வெளியிலயும் அன்பு கிடைக்கல. அவ அன்புக்காக ஏங்கிதான் உயிரை விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். கஷ்டப்படுற ஃபேமிலின்னு வேற சொல்றீங்க. நிச்சயமா லவ் எல்லாம் காரணமா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன் கஷ்டப்படுற ஃபேமிலில லவ் வராதா என்ன? லவ் எங்க வேணாலும் வரும். அது வந்தா அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் ரெண்டாம் பட்சம் ஆயிடுவாங்க. காதல் தான் பெருசா தெரியும், மத்தது எதுவுமே தெரியாது. விலையில்லாத இந்த உயிரை ஒரு நிமிஷத்துல போக்கிக்கிற இந்த தைரியம் பாழா போன இந்த காதல் தோல்விக்கு மட்டும்தான் இருக்கு. ரொம்ப முட்டாள்தனமா இருக்குல்ல? யோசிச்சு பார்த்தா இந்த காதல்லாம் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு தான் தோணுது. கதிரே கதிரே என்ன கதிரு கலக்கிற போல? என்னடா கலக்கிற? எதுக்குன்னு தான் ஒண்ணுமே புரியல. என்னடா பண்ண? ஆளை தூக்குற அளவுக்கு போயிட்டியேப்பா. ஆளை தூக்குனா? என்னடா சொல்றீங்க? அதான்ப்பா ஒரு பொண்ணு செத்து போச்சே. அதுக்கு என்ன கதிரு தெரியாத மாதிரியே கேக்குற? ஏய், இப்ப என்ன சொல்ல வர நீ? அந்த பொண்ண நீ தான் மட்டை பண்ணிருப்பன்னு ஊரே பேசுது. ஊர் பேசுதா? இத ஊர் பேசுற மாதிரிலாம் எனக்கு தெரியல. நீங்க பேசுற மாதிரி தான் தெரியுது. அப்போ அத நீ பண்ணலையா? முடிவே பண்ணிட்டீங்களடா? போலீஸ் கேட்காம நீங்களே பேசுறேன்றாவீங்க போல இருக்குது. டேய், நாமெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட். கெத்து காட்டுவோமே தவிர கொலைலாம் பண்ண மாட்டோம். பாத்தியா, கொலைன்னு நீ தானே சொல்ற, நாங்க சாவுன்னு தானே சொன்னோம். அது கொலைன்னு உனக்கு எப்படி தெரியும்? டேய் கானா, நீ அடி வாங்க போற. அவனை அடிச்சு என்ன பிரயோஜனம்? இனிமே நீ என்ன பண்ண போற? ஏய், என்னடா வந்து எழுந்து ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? இதோ பார், எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, புரியுதா? உனக்கும் நீ கையை பிடிச்சி இழுத்திய அந்த பொண்ணுக்கு கூட தான் சம்மந்தம் இல்லை. ஆனா செல்விங்கிற ஒரே பேருக்காக நீ கையை பிடிச்சி இழுக்கல. அந்த மாதிரி தான் இதுவும். இரு, எதுக்கும் அந்த பொண்ணு பேர் கேட்டு வந்துடுறேன். ஏய் சி நில்லு. என்னடா கலாய்க்கிறீங்களா? நானும் போனா போதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா ஓவரா அளந்து ஊத்துறீங்க. என்ன? சரிப்பா, செத்து போன அந்த பொண்ணு பேரு செல்வின்னு இருந்தா அப்ப என்ன பண்ணுவா? உன்னை கொல்லுவேன். செத்தவ பேர் என்னவா இருந்தா எனக்கு என்னடா? என்னது எனக்கு என்னவா? செத்தவ பேர் மட்டும் செல்வியா இருந்துச்சுன்னு வையே, போலீஸ் வந்து ஸ்ட்ரைட்டா உன்னை தான் தூக்கும். அப்புறம் ரிமாண்டு தான். டேய், செத்தவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நம்புடா. நாங்க நம்பி என்ன பிரயோஜனம்? ஊரு நம்பணுமே. கடுப்பேத்தாத, மரியாதையை கிளம்பிடு. கோவப்படாத கதிரு. உனக்கு இருக்கிற ஆள் பலத்துக்கும் உங்க அண்ணன் வெயிட்டுக்கும் உன்னை திகார் ஜெயில வச்சா கூட நீ 3 நாள்ல திரும்பி வந்துருவ. ஆமாடா, கேட்கறதுக்கு ஆள் இருந்தா நீங்களே கதையை சொல்லி கிளைமேக்ஸ் எழுதிருவீங்க. போங்கடா, போய் வேலை இருந்தா பாருங்க. போங்கடான்றல. சந்தானம், ஏய் சந்தானம், என்னடா மொட்டை மாடியை முறைச்சு பார்த்துனுக்குற? அந்த பொண்ணு என் கண்ணிலே நிக்குதுப்பா. என் கையால் ஆம்புலன்ஸ்ல ஏற்றும் போது தான் அது உயிரே பிரிஞ்சுது. அந்த நேரத்தில் என்னை அது எப்படி மொச்சு பார்த்து தெரியுமா? அது இப்போ நினச்சா கூட அப்படியே உடம்புலாம் சிலுகுது. அந்த பொண்ணு எதுக்கு இன்னும் முறைச்சு பார்க்கணும்? ஒருவேளை மண்டையில் அடிபட்டதுல கடைசி நேரத்தில் கண்ணு ஓப்பன் ஆகி பார்வை வந்திருக்குமோ?
இருக்கலாம்பா. அது என்கிட்ட ஏதோ சொல்ல வந்துச்சு, ஆனா வார்த்தை தான் வரல. அதுக்குள்ள நாக்கு உள்ள ஏத்துக்குச்சு. சந்தானம், எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஏன்பா? உயிர் போற அந்த கடைசி நேரத்துல யாரு அவங்க பக்கத்துல இருக்கிறாங்களோ அவங்கள தான் அந்த ஆத்மா சுத்தி சுத்தி வரணுவாங்க. நீ கேள்விப்பட்டது இல்லையா? என்னப்பா பயமுத்துறா? நேத்துல இருந்து எனக்கு பயங்கர ஜுரம். மசூதிக்கு போய் மந்திச்சு தாயத்தெல்லாம் கட்டின்னு வந்திருக்கேன். நீ வேற ஏதோ சொல்லி காபரா ஏத்துறா. அப்போ ஒண்ணு பண்ணு, 1 மாசத்துக்கு நைட்ல எங்கே தங்காத, உங்க வீட்டுக்கு போயிடு. ஏம்பா, எங்க வீடு நான் பக்கத்துலயா இருக்குது? இங்க வாங்குற 8000 சம்பளத்துக்கு தினமும் காஞ்சிபுரம் போயிட்டு வந்தா கட்டுப்படி ஆகுமா? அப்போ தாம்பரத்துல இருக்கிற நம்ம இன்ஸ்டியூட்டோட ஹாஸ்டல்ல தங்கிடு. ஏதே ஆஸ்திரேலியா? அடிச்ச மழைக்கு அங்க இடுப்பளவுல தண்ணி நிக்குது, எல்லாரும் இங்க ஓடி வராங்க. என்ன அங்க போய் சாவ சொல்றியா? சரி விடு, பாடிக்கு புத்துல எங்க ஆயா உடுக்குது, நான் உனா ஃபோன் போட்டு சொல்லிடுறேன், நீ அங்க போய் தங்கிடு. ஆமா, நீ ஏன் என்ன துரத்தி அனுப்புறதுலே இருக்க? நான் எதுக்கு சந்தானம் உன்னை துரத்த போறேன்? எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி, என்ன போ சொல்றிய? நீ மட்டும் இங்க தனியா இருப்பிய, உனக்கு பயமா இருக்காது? பயமா தான் இருக்கும், என்ன பண்றது? அதுக்காக 2 பேரும் ஒரே நேரத்துல கிளம்பிட்டோம்னா இந்த இன்ஸ்டியூட்டை யார் பாத்துக்கிறது? உனக்கு ரொம்ப பெரிய மனசு சங்கர, அத தெரியாம ஒரு நிமிஷத்துல உன்னை தப்பா நினைச்சன. சந்தானம், என் ராசி அப்படி. நான் என்னதான் நல்லது பண்ணாலும் எனக்கு கெடுதல் தான் நடக்கும்னு என் ஜாதகத்துல எழுதிக்குது. சரி, அப்புறம் என்ன ஏதோ தப்பா நினைச்சேன்னு சொன்னிய, என்ன நினைச்ச? எதுக்குப்பா அது? வேணா விடு, சொன்னா நீ கோவப்படுவ. சேச்சே, நான் கோவப்பட மாட்டேன்பா, சொல்லு. அது வேணா விடுப்பா. நான் தான் கோவப்பட மாட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் நான் சொல்லு. இல்ல, அது வந்து சந்தானம், எதுக்கு யோசிக்கிற? நம்ம 2 பேரும் மாமா மச்சான் மாதிரி பழகிட்டோம், நம்மளுக்குள்ள எதுக்கு ஒளிவு மறிவு? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சத்தியமா கோச்சிக்க மாட்டியா? எங்க சத்தியம் பண்ணு. எங்க ஆயா மேல சத்தியமா. போதுமாப்பா? உனக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்குதுல்ல? ஆமா, அதுதான் ஊர் அறிஞ்ச விஷயமாச்சே. எனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கும் நீ என்ன தப்பா நினைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, நீ வேற என்ன அனுப்புறதுலயே குறியா இருக்கியா? அதுதான் எதுக்குன்னு சொல்லிட்டேனே. இப்பதானே சொல்ற, நீ சொல்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி யோசிச்சிட்டேன். அதுதான் நீ என்ன யோசிச்சேன்னு கேக்குறேன். இல்ல, என்ன நைஸா அமிச்சிட்டு யாரும் இல்லாத இந்த இன்ஸ்டியூட்ல நீ மட்டும். போதும், நிறுத்து. நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரிஞ்சிச்சுடா. கொஞ்சம் இறக்கம் காட்டினா நீ இவ்வளோ கீழே இறங்கி என்னை எவ்வளோ கேவலமா நினைச்சு பாத்துக்கிற பத்தியா? நன்றி கெட்ட உலகண்டா இது. மன்னிச்சிடுப்பா. மன்னிக்கிறதா? போடாங்க. நீ எல்லாம் தோட்டக்காரனா இருக்க வேண்டியவன் இல்லடா, சுடுகாட்டுல வெட்டியானா இருக்க வேண்டியவன். உன்னை போய் பேய் ஆச்சிரோன்னு நான் பயந்தேன் பாரு, என்ன சொல்லணும்டா. உன்னை பேய் இல்ல, லாரியா ஆச்சாலும் தப்பே இல்ல. போடா சங்கர. ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து விடுறேன் எனக்கு. அக்கா, என்னக்கா இது புள்ளி புள்ளியா? அன்னைக்கு நீ கோலம் போட்டியே அதே மாதிரி இருக்கும் புக்கு. ஏய் சும்மா இருடா, நான் படிக்கிறேன். அக்கா, நீ படிக்கிறியா இல்ல ஜாலியா தொட்டு தொட்டு விளையாடுறியா? டேய், இது பிரெய்லிடா. அப்படின்னா? ரொம்ப முக்கியம். முதல்ல நீ ஹோம்வொர்க்க பண்ணு. டே குமாரு, மா, கடைக்கு போய் 1/4 கிலோ புளி வாங்கிட்டு வா. சரிம்மா. அம்மா, அவன் இன்னும் படிக்கவே இல்லம்மா, அவனை எதுக்கு கடைக்கு அனுப்புற? அவனுக்கு சேர்த்தா நீ படிக்கிறே செல்வே. அப்போ உனக்கும் சேர்த்து நான் சாப்பிடுறேன், நீ சாப்பிடாம இருக்கியா? ஏண்டி எப்ப பார்த்தாலும் அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க? அவன் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தான். ஏய், என்னன்னு சொல்லு. செல்வி படிச்சுன்னு இருக்கேக்கா, நேரத்துல சொன்னா அது கோவம் வரும், நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். முக்கியமான விஷயம்னு சொல்றல்ல, அப்புறம் எதுக்கு எழுக்குற? அது அப்புறம் படிச்சுக்கோ, நீ என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லைக்கா, செல்வி படிக்கிற இன்ஸ்டியூட் வழியாக தான் சவாரி போயிருந்தேன். அங்கே ஒரே கூட்டம். என்னடா அதுன்னு பார்த்தா ஏதோ கண்ணு தெரியாத பொண்ணு மாடியிலேருந்து விழுந்து செத்துச்சான். ஐயோ, நானும் இதே மாதிரி தான்க்கா பதறிட்டேன். அவங்க அம்மாவும் அப்பா எப்படி அழுதாங்க தெரியுமா? எனக்கே பார்க்க முடியல, பாவமாக இருந்துச்சு. நாட்டுல என்ன நடக்குதுன்னு யாராவது உன்கிட்ட வந்து கேட்டாங்களா?
இப்ப எதுக்கு உனக்கு தேவையில்லாத நியூஸ் படிக்கிற வேலை? பாத்தியாக்கா எப்படி பேசுன்னு? உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த அம்மா பசங்களோட சேர்ந்து சாவு வீட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கு. ஏய் நீ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்ல. மா, நாங்கெல்லாம் மொத்தமா இன்ஸ்டிடியூட்ல இருந்து போயிட்டு வந்தோம். நடுவுல எப்படி உன்கிட்ட வந்து சொல்லிட்டு போக முடியும்? சாவு விழுந்திருக்கு, சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க. என்கிட்ட சொல்லியிருந்தா சுத்தி கித்து போட்டிருப்பேன்ல. நாளை பின்ன ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடி பண்றது? மா, அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா. உனக்கு செல்லம் கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சுடி. இரு முதல்ல உனக்கு சுத்தி போட்டு அப்புறம் வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். பத்த வச்சிட்டல? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அம்மா பயப்படும்னு உனக்கு தெரியாதா? அக்கா என்ன பயப்படுறது? நானே பயந்துட்டேன். உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையும் கூறு போட்டிருப்பேன். கிழிச்சிருப்ப. உனக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது செல்வி. இனிமே நீ அங்கே போகக்கூடாது. என்ன சொன்ன? அந்த இன்ஸ்டியூட்டுக்கு இனிமே போகக்கூடாதுன்னு சொன்னேன். அத சொல்றதுக்கு நீ யாரு? உன் மாமன். உன்னை நான் பத்திரமா பார்த்துக்காம வேற யார் பார்த்துப்பா? உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ ஸ்கூல் படிக்கிறப்ப பஸ்லேயே போனாலும் பின்னாடி ஆட்டோவில் வந்து நீ பத்திரமா போய் சேர்ந்துட்டியான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன். எங்கிட்டே சொல்றியா? வேணாம் செல்வி, எனக்கு நம்ம அந்த இடம் சரியா வரும்லாம் தோணல. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இந்த விஷயத்த பெருசாக்குற? நான் ஒன்றும் விஷயத்த பெருசாக்கல. ஏற்கனவே அந்த விஷயம் பெருசுதான். போலீஸ் கேஸ் நாங்கள் பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள்ல அந்த இன்ஸ்டியூட்டை சீல் வச்சு 3 நாள் மூடுவானுங்க. அப்ப தெரியும் உனக்கு. வாயை மூடு. வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா உனக்கு? எனக்கு தெரியும் நான் படிக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு. தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அத்தை மீறி தான் நீ படிக்க போயிட்டிய. இல்லைன்னா உனக்கு எனக்கு எப்போ கல்யாணம் நடந்திருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ நாள் பொறுமையாக காத்துன்னு இருக்கிறதே. இங்கே பாரு செல்வி, நீ எங்களுக்கு முக்கியம், உன் உயிர் எங்களுக்கு முக்கியம். அத்தை மீறி தான் இந்த படிப்பெல்லாம். முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. என்ன பேசுற நீ? யாரோ ஒருத்தருக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்காக அங்க படிக்க போறவங்களுக்குலாம் அப்படி ஆயிடுமா? வீட்லயே இருந்தாலும் டைம் வந்தா போற உசுறு போகத்தான் செய்யும். ஏன் நீ கூட தான் தினமும் வண்டி எடுத்துட்டு போற? ரோட்ல எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்காக ஆட்டோ எடுக்காம வீட்லயே உட்காந்துட்டு இருக்க. நீ வேற எதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் என் படிப்பை கெடுக்கணும்னு நினைக்கிற. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. ஏன் படிக்கிறதுக்கு அந்த ஒரு இன்ஸ்டியூட் தான் இருக்கா? எத்தனை டுட்டோரியல் இருக்கு. அங்கே போ. இந்த கூடை பின்னுறது, சொட்டர் தைக்கிறது, அப்புறம் இந்த டைப்பிங் கிளாஸ்னு அதில் எதனா ஒன்று கற்றுக்கோ. அதுக்கு என்ன செலவுமா அதை நான் பார்த்துக்கிறேன் செல்வி. என்ன பாத்துக்குவ? இல்ல என்ன பாத்துக்குவேன்னு கேக்குறேன். எனக்கு படிப்பு சொல்லி கொடுப்பியா? இல்ல கண்ணு தெரியாம எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுப்பியா? பேசுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. பார்வை இல்லாதவங்க படிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடம் நம்ம ஊர்ல எங்க தேடினாலும் கிடைக்காது. உன்னை பொறுத்த வரைக்கும் அது வெறும் படிப்பு சொல்லி கொடுக்கிற இடம். ஆனா எனக்கு அது கோவில் மாதிரி. இப்ப எதுக்கு இங்க வந்து தேவையில்லாம வீட்டுல இருக்கிறவங்கள குழப்புறன்னு தெரியலையே. செல்வி, இவனுக்கு வேற பொழப்பே இல்லை. நான் சொல்கிறது சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உன் இஷ்டன்னு என்னால் இதை விட்டுற முடியாது. அத்தையும் மாரி நீ போவேன்னு சொன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் வரேன்.